1991 ரிலீஸ் ஆன இதயம் படத்துக்கும் இப்ப 2026 ரிலீஸ் ஆயிருக்க இதய முரளி படத்துக்கும் ஒரே கோர் கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்னா, நம்ம கதாநாயகன் காதலை சொல்ல இயங்குறாரு, கடைசியில சொன்னாரா இல்லையா, வாங்க பார்க்கலாம். அதிரா அவர்கள் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஒரு சைலண்ட் கேரக்டர். அவர் நட்பட்டாரும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சின்ன வயசுல ரொம்ப யங் ஏஜ்ல, அதாவது ஒரு 8-9 வயசுல ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டீச்சர் மேல கிரஷ் ஆயிடும். அந்த டீச்சர் கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சொல்லவும் முடியாம போயிடும். இந்த சம்பவத்தை வந்து ஒரு காமெடியா தான் எடுத்திருப்பாங்க, சீரியஸா எடுத்து தேவையில்ல. கடைசியில் அந்த டீச்சரும் வேற ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அதுக்கப்புறமா அதர்வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் +1 +2 படிக்கும்போது டியூஷன் போவாங்க. டியூஷன் போற இடத்துலயும் ஸ்கூலுக்கு போய் அங்க ஒரு பொண்ணு பார்ப்பாரு, காதலிப்பாரு. அதே மாதிரி அதே பொண்ணு தான் டென்னிஸ் கோர்ட்ல பார்ப்பாரு, காதலிப்பாரு. அந்த பொண்ணு பேர் தான் பிரீத்தி முகுந்தன். என்ன ஒரு ட்விஸ்ட்னா, பிரீத்தி முகுந்தன் அவங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க. அங்க போகும்போது தான் ஹீரோவுக்கு பயங்கர ட்விஸ்ட். பிரீத்தி முகுந்தன் டபுள் கேரக்டர், அதாவது ட்வின்ஸ். ஸ்கூல்ல, அதாவது டியூஷன்ல ஸ்கூல்லயே பார்த்த பிரீத்தி முகுந்த் வேற, அதே மாதிரி டென்னிஸ் கோர்ட்ல பார்த்த பிரீத்தி முகுந்த் வேற வேற. ஏன்னா ட்வின்ஸ்ன்றதுனால 2 பேர் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷன்ல அவங்க கிட்ட காதலை சொல்ல முடியாம அதெல்லாம் வந்து அந்த காதலை வந்து தோல்வி முடிஞ்சிடும். அடுத்ததான் சென்னைக்கு வேலைக்கு வருவாரு. வேலைக்கு வந்த இடத்துல கைடலோகர், அங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். கைடலோகர் பார்ப்பாரு, காதலிப்பாரு. கைடலோகருக்கு பிடிச்சிருக்கும். ஆனா கைடலோகர் வெளியே விஷயத்த சொல்ல மாட்டாங்க, மனசுல வச்சு கூட்டிருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம இதய முரளி அவர்களும் கடைசி வரைக்கும் கைடலோகர்கிட்ட காதலை சொல்லாம கைடலோகரை சென்னை சென்டர்ல வந்து ட்ரெயின் ஏற்றும் போது அங்க லவ் ப்ரொபோஸ் பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணவர், கடைசி வரைக்கும் அவரால் சொல்ல முடியாது. இந்த 3வது லவ் போயிடுச்சா, அதுக்கப்புறமா அதிரார்கள் ஒரு வழியே இல்லாம மாமாவோட ஆசைக்காக, சின்ன வயசுல தூக்கி வளர்த்தாருல்ல நட்டி நடராஜ், அவரோட ஆசைக்காக சரி நீங்க வீட்லயே பொண்ணு பாருங்க கட்டிக்கன்னு சொல்லுவாரு. நம்ம நட்டி நடராஜ் அவர்களும் ஒரு மினிஸ்டர் பொண்ணு பார்ப்பாங்க. அந்த பொண்ணு தான் மாளவிகா மோகன். இவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தம் ஆயிடும். ஆனா அந்த கேப்ல தான் நம்ம அதிரா அவர்கள் மதுரையில ஒரு ஃபங்க்ஷன்ல சின்ன வயசுல பிரீத்தி முகுந்தனை காதலிச்சாருல்ல, இந்த ட்வின்ஸ் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுல்ல, அந்த பொண்ணு மறுபடியும் மதுரை ஒரு ஃபங்க்ஷனை பார்ப்பாரு. மறுபடியும் ரொம்ப ஆசை வந்துடும். இருந்தாலும் வீட்டுல மாமா வந்து ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ண சொல்லிட்டு மைண்டை மாத்திப்பாரு. இந்த சூழல்ல மறுபடியும் ஒரு மால்ல நம்ம பழைய காதலியான மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கைடலோகரை பார்ப்பாரு. அந்த இடத்துல நம்ம முரளி அதிரா அவர்கள் காதலை சொல்லவே மாட்டாரு. ஆனா அந்த கைடலோகர் சும்மா இல்லாம போகும்போது, நான் இது மாதிரி காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன், லவ் பண்ணேன், ஆனா என்னால லவ் சொல்ல முடியல. கடைசியில நீங்க நான் ஸ்டேஷன்ல ஏற்ற வரும்போது சரி நான் லவ் சொல்ல ஆசைப்பட்டேன், எல்லாம் சொல்ல முடியாம போயிட்டு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கா சொல்லும். அப்பதான் அதிராவுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். ஒருவேளை நம்ம காதல சொல்லியிருந்தா ஓகே இருக்குமோ, அந்த பொண்ணு ஆசைப்பட்டிருக்கு, நம்மளும் ஆசைப்பட்டிருக்கும், யாரோ ஒருத்தர் சொல்லாம போனதுனால நம்ம சேர முடியாம போச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதுக்காக கைடலோகர் போயிடும். அப்பதான் ஒரு முடிவு எடுப்பாரு. சரி நம்ம காதல் ஜெயிக்கிறது தொகுதி அது முக்கியம் இல்லை, நம்ம காதலை மனசுல பூட்டி வச்சுக்காம சொல்லிடுன்னு சொல்லிட்டு மாமா கிட்ட முடிவு பண்ணி ஒரு பிளான சொல்றாரு. இந்த நிச்சயதார்த்தம் ஆன பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிறாரு, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என் மனசுக்கிறத சொல்லி ஆகணும். பிரீத்தி முகுந்தன் அமெரிக்கால வந்து நாசால ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் இது மாதிரி ஒரு காலத்துல காதலிச்சேன், ஆனா சொல்ல தயக்கமா இருந்து சொல்ல முடியல, இது நான் சொல்லிட்டா என் பாரம் குறைஞ்சிடும், லைஃப் ஃபுல்லா ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போக சொல்லி கிளம்புவாரு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு யூஎஸ் கிளம்புவாரு. அது என்ன பிளான்னா, நம்ம லவ் பண்ணதை சொல்லிட்டு திரும்ப ஊருக்கு வந்து மாமா பார்த்துருக்கு பொண்ணு கட்டிலன்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான்ல இருப்பாரு. அதே மாதிரி யூஎஸ் போவாரு. அங்க போயிட்டு பிரீத்தி முகுந்தன் ஒரு 10 நாள் பழகுவாரு. ஆனா கடைசியில பிரீத்தி முகுந்தன் உண்மை தெரிஞ்சிடும். ஆல்ரெடி உனக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, ஊருக்கு போன மேரேஜ், இந்த நிலைமையில நம்ம கிட்ட வந்திருக்கான்னு சொல்லிட்டு பிரீத்தி முகுந்தன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து போயிடும். உடனே நம்ம ஹீரோ அவர்கள் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு வந்துடுவாரு. வந்த அன்னைக்கு அவருக்கு ஹீரோக்கு மேரேஜ். அப்பதான் வந்து அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. சரி நம்ம காதலிச்ச நம்ம கைடலோகரை மிஸ் பண்ணிட்டோம், பிரீத்தி முகுந்தனை மிஸ் பண்ணிட்டா காலம் பூரா வாழ்க்கை நிம்மதியா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட போய் சொல்லுவாரு. அந்த பழைய பிளாஷ்பேக்லாம் சொல்லுவாரு. அதை கேட்ட மாமாவுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மேரேஜ் ரெடி பண்ணியிருக்கேன், திடீர்னு நீ வந்து வேணாம் சொன்ன எப்படி சொல்லிட்டு அவர் மாமா ரொம்ப சண்டை போடுவாரு. வேற வழியே இல்லாம கடைசியில மாமா சொன்ன பொண்ணை கட்டிக்க ஒத்துப்பாரு. அப்புறம் அவங்க மாமா மனசு மாறிடுவாரு. சரி சின்ன வயசுல இருந்து நம்ம அதெல்லாம் நமக்கு எதுவுமே கேட்டதில்ல, முத ஒரு பொண்ணு ஆசைப்பட்டிருக்கான், கேட்கலாம், அவனுக்காக முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரா ஸ்டெப் எடுத்து கடைசியில அந்த கல்யாணத்தை நிறுத்தி வர ஒரு பெரிய பிரச்சனைக்கு அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து, அதாவது நட்ராஜ், அதர்வா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வீடியோ கால் பண்ணுவாங்க. அமெரிக்கால இருக்க நாசால இருக்கிற நம்ம பிரீத்தி முகுந்தனுக்கு. பிரீத்தி முகுந்தன் சொல்லும், நீங்க எல்லாருமே வந்து அதர்வா என்னை காதலிக்கிறதா சொல்றீங்க, ஆனா அவன் வாயிலிருந்து ஐ லவ் யூன்னு வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாம் சொல்லிட்டு பிரீத்தி முகுந்தன் சொல்லும். அப்போ வந்து அதர்வா வந்து காதலை சொல்ல முற்படுவாரு. கடைசி 40 செகண்ட், படத்தை முடிக்க 40 செகண்ட் கவுண்டன் பண்ணுவாங்க. ஆனா கடைசி இருக்கு நம்ம அதர்வா வந்து காதலை சொல்ல மாட்டாரு, அப்படியே படத்தை முடிச்சிருவாங்க. இதுதான் இதய முரளி.
கடைசி வரைக்கும் காதல சொன்னாரா இல்லைன்னு பார்த்தா சொல்லவே இல்லை. அதே சேம் இதயம் படம் தான் இதய முரளி படத்திலும். என்ன ஒண்ணு, இந்த இதய முரளி படம் இந்த ஜென்சி ஜென்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணிச்சான்னு பார்த்தா நிறைய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா 1991 ரிலீஸ் ஆன இதயம் படம் வந்து அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஏற்ற படம். ஏன்னா அந்த காலத்துலாம் காதலை மேக்சிமம் சொல்ல தயக்கப்படுவாங்க, லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, நிறைய பேர் காரச்சேரி காதலை சொல்லாமலே இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலம் வேற. இந்த ஜென்ரேஷன்ல இதய முரளி படம் கூட்டாச்சல்யான்றது படம் பார்த்தா நீங்க கண்டிப்பா உங்க கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்டு இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.